பிரஸ்ட் பெயின் அப்படிங்கிறது மாஸ்டாலஜியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது யூசுவலாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு பெயின் வந்து இருக்கிறது, நடந்தால் கூட வந்து வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வலி வந்து ஹார்மோன் மாற்றங்களால் வந்து உண்டாகும். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெண்ணோட உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே டவுன் ஆகிடும், அதனால் இந்த பெயின் வந்து வரலாம். ஸோ இது வந்து 2 மார்பகங்கள்லேயும் வந்து இருக்குது அப்படின்னா பெருசாக நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த சமயங்களில் ஹாட் வாட்டரை வச்சு நம்ம ஒரு ஒத்தரம் கொடுக்கறது, இல்லை வந்து பெயினை குறைக்கிறதுக்கு இஞ்சியோ மிளகோ அதே மாதிரி மஞ்சள் சேர்ந்த மாதிரி டீ வந்து எடுத்துக்கிறது, இதை ஃபாலோ பண்ணாலே அந்த வலிகள் வந்து நமக்கு குறைஞ்சிரும். பட் இது இல்லாமல் சில பேருக்கு மார்பகங்களில் கட்டிகள் வந்து உருவாகுது. இந்த கட்டிகளில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பகங்களில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, அது வந்து அழுத்துனா மூவ் ஆகுது, அதை தொடும் பொழுது ஒரு ரப்பர் பாலை தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃபைப்ரோ அடினோமாவாக வந்து இருக்கலாம். இது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் உருவாக்குது. எப்படி நம்மளுடைய யூட்ரஸில் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகுதோ அதே காரணங்களால தான் மார்பகங்கள்லேயும் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகுது. ஸோ இது கேன்சர் கட்டிகள் கிடையாது. ஏன்னா இதில் வலியே வந்து இருக்காது, இது வந்து ரொம்ப சீக்கிரமாலாம் வந்து பெருசாகாது. ஆனால் அழுத்தும் பொழுது ஒரு ரப்பர் பாலை அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும், மூவ் ஆகும். ஸோ இந்த அறிகுறிகள் இருக்குன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.